இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதற்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வேறு வகையில் நம்ம நல்ல விதத்தில் நம்ம செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜகாத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை நம்ம இதில் கொடுக்க வைக்கணும், இதை இன்னமும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை நல்லா அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அதை அல்லாஹ்வுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பேயில் அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு கொடுக்கறதில்ல. இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா கூகுள் பே ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆகிரும். அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டு சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வநஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. 3வது அத்தியாயம் 65வது வசனம் 65. வேதம் அருளப்பட்டவர்களே, இப்ராஹிமுடைய தீனை பற்றி ஏன் தர்க்கம் புரிகின்றீர்கள்? அவருக்கு பின்னர் தாம் தௌராத்தும் இஞ்சிலும் இறக்கி அருளப்பட்டன. இதனை கூட நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் எவற்றை அறிந்து வைத்திருக்கின்றீர்களோ அவற்றில் நன்கு தர்க்கம் புரிந்து விட்டீர்கள். இப்போது நீங்கள் முற்றிலும் அறியாதவற்றில் தர்க்கம் புரிய ஏன் முற்படுகின்றீர்கள்? அல்லாஹ் நன்கறிகின்றான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்ராஹிம் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருந்ததில்லை. மாறாக அவர் ஒருமனப்பட்ட முஸ்லிமாக இருந்தார். மேலும் அவர் இறைவனுக்கு இணை வைப்பவரில் ஒருவராக எப்போதும் இருந்ததில்லை. அடுத்து என்ன பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, இதில் 71வது வசனம் வரைக்கும், அதாவது இன்னும் சொல்ல போனால் இந்த 64 கடைசியாக எல்லாம் பேசினால இந்த முபாஹலாக்கு சேலஞ்சுக்கு சாபம் கொடுக்குற சேலஞ்சுக்கு கூப்பிட்டான்ல எல்லாம், அது வரைக்கும் கிறிஸ்தவர்களுடைய பயான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பயானுடைய ஒரு டைவர்ஷனு கிறிஸ்தவர்கள்லேருந்து மாறி வருது. கிறிஸ்தவர்களுக்கு இறங்கின பயான் எந்த காலகட்டத்தில் பேசுனது, எப்போ சொன்னேன்? அதான் வந்தாங்க, அந்த எப்போ நடந்ததுன்னு சொன்னது, மக்கா வெற்றிக்கு அப்புறம் நடந்ததுன்னு சொன்னேன். புரியுதா? இந்த சூறாவுடைய மெயின் தீம் எங்கே நடக்குது?
பத்ருக்கு அப்புறம், பத்ருக்கும் உஹதுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு பயான். மொத்தம் 4 பயான் சொன்னால் அதில் ஒவ்வொரு பயான் ஒவ்வொரு டைமில் நடக்குது. அப்போ இதில் மறுபடியும் அந்த பத்ருக்கும் உஹதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு மறுபடியும் இந்த இடத்துல என்ன ஆச்சு, குரானு டேர்னு எடுத்துருச்சு. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், யூதர்களை பார்த்து, மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்களை பார்த்து இப்போ அல்லாஹ் பேசுகிறான், வேதம் மறலப்பட்டவர்கள். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதில் என்ன வரும், யா பனி இஸ்ராயில், இஸ்ராவேலர்களே, பனி இஸ்ராயில்களே அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், வேதம் மறலப்பட்டவர்களேங்க. இப்போ இந்த இடத்துல கிறிஸ்தவர்களும் ஜாயிண்ட் ஆகிட்டாங்க, இப்போ கவர் ஆகிட்டாங்க. அதே மாதிரி முஸ்லீம்களும் இப்போ இன்னைக்கு காலகட்டத்துக்கு என்ன ஆகிட்டோம், கவர் ஆகிட்டோம். இப்போ இப்ராஹிம் நபியை பற்றி ஏன் தர்க்கம் பண்ணுறீங்க? இவங்க என்ன டிபேட் பண்ணுறாங்கன்னா, இப்ராஹிம் நபி கிறிஸ்தவராக இருந்தாரா, யூதராக இருந்தாரா? ரெண்டுமே இல்லை. இப்ராஹிம் நபி என்னவாக இருந்தார், முஸ்லீமாக இருந்தார். யூதராகவும் இல்லை, கிறிஸ்தவனும். அதுதான் குரானும் சொல்லுது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, யூதர்கள் இப்ராஹிம் நபி எங்காலுங்கிறாங்க, கிறிஸ்தவன்கள் என்ன சொல்கிறாங்க, இப்ராஹிம் நபி எங்காலுங்கிறாங்க. யூத மதம் எப்போ ஸ்டார்ட், எது ஃபஸ்ட்டு வந்துச்சு, யூத மதம் வந்துச்சா கிறிஸ்தவ மதம் வந்துச்சா? எப்படி? மூசா நபி காலத்தில் மூசா நபியை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க தான் யூதர்கள். அதுக்கப்புறம் 1400 வருஷம் கழித்து வர்ற நபி யார், ஈசா நபி. ஈசா நபியை ஃபாலோ பண்ணுறவங்க தான், அதாவது ஈசா நபியை வணங்குறவங்க, ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லிக்கிறாங்க, அவங்க தான் கிறிஸ்தவர்கள். ஆனால் இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, இப்ராஹிம் நபியை விட்டு தர மாட்டேங்கிறாங்க, இப்ராஹிம் நபி எங்களுக்கு தான் சொந்தங்கிறாங்க. இந்த காமன் சென்ஸ், இந்த ஜென்ரல் நாலேஜ் அவங்களுக்கே இல்லை. எதுக்கு, யாருக்கு இல்லை? இப்ராஹிம் நபி முதல்ல பிறந்தவர், ஈசா நபிக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், அவர் எப்படி கிறிஸ்தவராக இருப்பாருங்கிற அந்த அறிவு கூட இல்லாமல் அவர் கிறிஸ்தவராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் பண்ணுறானுங்க. எங்கள் சர்ச்சு மாதிரி ஒரு சர்ச்சை வச்சு தான் அவர் வணங்கியிருப்பார் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் தேவாலயம் மாதிரி ஒரு தேவாலயம் தான் அவர் கட்டியிருப்பார் அப்படின்னு சொல்லி யூதர்கள் வந்து இப்ராஹிம் நபியை கிளைம் பண்ணுறாங்க. அப்போ அல்லாஹ் கேட்குறான், ஏண்டா உங்களுக்கு மண்டையில் மசாலாவே இல்லையா? தௌராத்தும் இஞ்சிலும் அவருக்கு பின்னர் தான் இறக்கி அருளப்பட்டன. தௌராத்திலிருந்து யூதர்கள் ஸ்டார்ட் ஆகுறாங்க, இஞ்சிலிருந்து பைபிளிலிருந்து கிறிஸ்தவர்கள் ஸ்டார்ட் ஆகுறாங்க. இப்ராஹிம் நபிக்கு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 1100 வருஷம் 1200 வருஷம் அந்த காலகட்டத்தில் தான் என்ன வருது, தௌராத் அருளப்படுது. இப்ராஹிம் நபிக்கும் மூசா நபிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷம் கேப் இருக்கும், புரியுதா? அவ்வளோ பெரிய கேப்பு. ஆனால் இவனுங்க என்ன லெவலுக்கு டுமில் விட்டுட்ருக்கானுங்கன்னா, இப்ராஹிம் நபி தௌராத் வச்சுருந்தாரு, இப்ராஹிம் நபி பைபிள் வச்சுட்டு இருந்தாருங்கிற லெவலில் இவனுக்கு நாலேஜ் இருக்குது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இதனை கூட நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீங்களா? ஒரு வேதத்தை பற்றி இவ்வளோ நாலேஜ் கூட வளர்த்திக்க மாட்டீங்களா? சண்டை பண்ணுறீங்க, ஃபைட் பண்ணுறீங்க, நாங்கள் தான் யோக்கியங்கிறீங்க. உங்கள் அறிவு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இப்போ இன்றைக்கி முஸ்லீம்களுடைய நாலேஜ் இவ்வளோ தான் இருக்குது, புரியுதா? முஸ்லீம்களுடைய நாலேஜ் குரானில் இவ்வளோ தான் இருக்குது, ரொம்ப ஒஸ்ட்டு நாலேஜ். ஒரு நபிமார்களும் சீக்வன்ஸ் பண்ண சொன்னால் யாருக்கும் பண்ண தெரியாது. அவங்ககிட்டே குரானில் மொத்தம் எத்தனை நபிமார்கள் பேர் வருது தெரியாது. அந்த நபிமார்களில் யார் முன்னாடி யார் பின்னாடி தெரியாது. யாருடைய நபிமாரில் யார் வாரிசு தெரியாது. உலகத்தில் எந்தெந்த பகுதியில் மனிதர்கள் முதல்ல தோன்றுனாங்க தெரியாது. எந்தெந்த நபி எந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டாங்க தெரியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க, பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க, பயங்கரமாக சண்டை போட்டுவாங்க. ஒரு குரூப் இன்னொரு குரூப்பை பார்த்து வழிகட்டவன் ஃபத்வாவும் சொல்லிக்குவாங்க. ஆனால் குரானில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நாலேஜே இருக்காது. அதே சொன்னல, இப்போ குரானில் வந்து இந்த பயான் சேஞ்ச் ஆகுது, புரியுதா? இந்த இடத்துல பேசிகிட்டு இருக்க டாபிக் மாறுது, ஒரு ஆயத்தை காமிச்சு இது எந்த காலகட்டத்தில் இறங்கின ஆயத்துங்கிறத அந்த சென்ஸு எதுவுமே முஸ்லீமுக்கு தெரியாது. கேட்டால் என்னம்மா, வீட்டில் பார்த்தீங்கன்னா குரான் வச்சுருப்பான், தங்கத்தில் அந்த பெட்டி செஞ்சு அதில் போட்டு துணி போட்டு வச்சுருப்பான். கேட்டால் குரானை வந்து யாராவது எரிச்சிட்டாங்கன்னா இவனுக்கு கோவம் வரும். ஏன்னா குரானை இன்சல்ட் பண்ணிட்டாங்கம்மா. குரானுக்கு இன்சல்ட் என்ன அப்படின்னா, உண்மையான இன்சல்ட் குரானுக்கு என்ன, அதை எரிக்கிறதோ தூக்கி போடுறதோ கிடையாது, அதை படிக்காமல் இருக்கிறது தான் உண்மையான இன்சல்ட், புரியுதா? ஒரு படித்து அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த ஒர்த்து இல்லாத புக்குன்னு தானே தூக்கி போட்டுச்சிருக்கு. ஒரு இத்துப்போம் வேஸ்ட்டு புக்கு கொண்டாந்து கொடுத்தோம்னா என்ன பண்ணுவோம், தூக்கி அப்படி ஓரமாக வைப்போம், அதை படிக்கவே மாட்டோம். நமக்கு பிடிக்காத ஒரு புக்கு கொண்டாந்தால் என்ன பண்ணுவோம், படிக்கவே மாட்டோம். அப்போ நம்ம பிடிக்காத புக்கு லிஸ்ட்டில் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் என்ன இருக்குது, குரான் இருக்குது. அப்போ பொய் சொல்கிறோம், என்ன சொல்லுவோம், நடிப்போம். குரான் பிடிக்கும், குரான் அல்லாஹ் பிடிக்கும், அல்லாஹ்வுடைய ரசூல் பிடிக்கும், சொர்க்கத்துக்கு போகிறோம் எனக்கு பயங்கர ஆசை அதெல்லாமோ. ஆனால் எதுவுமே குரானில் நாலேஜ் இருக்குது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், யூதர்கள் இப்படி தான் இருந்தாங்க. ஏன்னா கற்பனை தான், புரியுதா? அதாவது கொஞ்ச நாள் தான் நாங்கள் நரகத்தில் இருப்போம், எப்படி இருந்தாலும் எங்களுக்கு வந்து களிமா சொல்லியிருக்கோம், அந்த சொர்க்கத்துக்கு போயிடுவோம்,
அப்படிங்கிற அந்த அறிவு தான் இருந்தது. அறிவு கடைசி அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, தௌராத் எப்போ இறங்கிச்சு, இஞ்சில் எப்போ இறங்கிச்சுங்கிற அந்த அறிவு கூட இல்லாமல் இப்ராஹிம் நபி எங்காலு, அதை வச்சே நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எவற்றை அறிந்து வைத்திருக்கின்றீர்களோ அவற்றில் நன்கு தர்க்கம் புரிந்து விட்டீர்கள். ரசூல்லா விஷயத்தில் நிறைய தர்க்கம் பண்ணிட்டீங்க. ரசூல்லாவை பற்றி உங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் மூசா நபி காலத்துக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆனால் ஆர்கியூமெண்ட் ரொம்ப பண்ணுறீங்க. இப்போது முற்றிலும் அறியாதவற்றில் தர்க்கம் புரிய முற்படுகின்றீர்கள். அல்லாஹ் நன்கறிகிறான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இது இப்ராஹிம் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருந்ததில்லை. மாறாக அவர் ஒருமனதாக முஸ்லீமாக இருந்தார். ஒருமுகப்பட்ட அல்லது ஒருமனப்பட்ட முஸ்லீமாக இருந்தார். மேலும் அவர் இறைவனுக்கு இணை வைப்போரில் ஒருவராக எப்போதும் இருந்ததில்லை. முஸ்லீமாக தான் இருந்தார், யூதராகவும் இருந்ததில்லை, கிறிஸ்தவராகவும் இருந்ததில்லை. கூடவே இவங்க 2 பேர் தான் சொந்தம் கொண்டாடல, இன்னொரு குரூப்பும் சொந்தம் கொண்டாடுது. யாரை? குறைஷிகள். அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்கள் ஆளுங்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார்? அவர் சிலை வணங்குற ஆளும் கிடையாதுடா, அவர் முஷ்ரிக்காவும் இருந்ததில்லை. இணை வைப்பவரில் ஒருவர்னா இவங்க யார்? அபூஜெயில் கோஷ்டி. இந்த கோஷ்டியாகவும் நீங்கள் இருந்ததில்லை அப்படின்னு. அப்போ இதில் இன்னொரு கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி பார்த்தேன்னா முஸ்லீமில் இந்த காமன் சென்ஸ் இல்லாமல் இருக்கிறான்னு இல்லை. உதாரணத்துக்கு இப்போது எனக்கு சொல்கிறது என்ன, ஷியா மஸ்ஜிதில் சொல்லிட்டாங்களா ஷியா, நீங்கள் ஷியான்னு சொல்கிறாங்களே, ஒரே கேள்வி தான், ஷியான்னு என்னன்னு திருப்பி கேட்டால் எனக்கு தெரியும். ஷியாவுக்கு டெஃபினேஷன் சொல்லு, யாரெல்லாம் ஷியா அதுக்கு விளக்கம் சொல்லு. அப்படின்னா அந்த ஷியாக்களுடைய அடிப்படை அகீதா கூட தெரியாமல் தான் நிறைய பேர் குற்றச்சாட்டு சுமத்துறாங்க. சில பேருக்கு ஷியாக்களுடைய அகீதா என்னன்னு தெரிஞ்சு குற்றம் சுமத்துறாங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த பாமர மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷியாவுக்கு டெஃபினேஷனே இவங்களுக்கு தெரியாது. எது நம்புனா ஒருத்தன் ஷியா அப்படிங்கிற அந்த புரிதல் கூட இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, இவன் ஷியா அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுக்குறாங்க. இது யூதர்களுடைய ஒரு போக்கு. இப்ராஹிமுடன் தமக்கு தொடர்பு இருப்பதாக உரிமை கொண்டாடுவதற்கு மனிதர்களிலேயே மிகவும் அருகதையானவர்கள் யார் என்றால் அவரை பின்பற்றி வாழ்ந்தவர்களும் இப்போது இந்த நபியும் இவரது தூதுத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுமே ஆவர். அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமே உதவியாளனாகவும் ஆதரவாளனாகவும் இருக்கின்றான். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் நபி சொந்தம் நீங்கள் 3 பேருமே கொண்டாடுறீங்க, ஆனால் உங்கள் 3 பேருக்கும் அந்த அருகதை இல்லை. இவன் என்ன சொல்கிறான், அபூஜெயில் காபத்துல்லா எங்கள் இப்ராஹிம் நபி கட்டி கொடுத்தாரு, நாங்கள் இதோடைய அத்தாரிட்டி, அவர் பையனுக்கு வந்த தண்ணி தான் இது ஜம்சம்மு, அல்லாஹ் எங்களுக்காக இது ஏற்படுத்தினா, இதுக்கு இப்ராஹிம் நபி எங்களுக்கு தான் சொந்தங்கிறேன். இப்போ இதில் தான் இப்ராஹிம் நபியுடைய அந்தஸ்து புரிஞ்சுக்கணும். அது உலகத்திலேயே மனித குலம் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு இறை தூதர் இருக்காங்கன்னா இப்ராஹிம் நபி தான். ரசூல்லாவை முஸ்லீம் தான் மதிக்கிறான். வெள்ளைக்காரன் இன்றைக்கி என்ன பண்ணுறான், ரசூல்லாவை எதிர்த்து கார்ட்டூன் போடுறான்னா இல்லையா, கிண்டல் பண்ணுறான், படம் எடுக்கிறான், கார்ட்டூன் போடுறான், புக் எழுதுகிறான், ரசூல்லா திட்டுறான், எல்லாருமே திட்டுறான். ஆனால் இப்ராஹிம் நபி யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேன். அவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்திட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபி ரசூல்லா கூட என்ன பண்ணுறாங்க, துவா கேட்கும்போது, எல்லாம் இப்ராஹிம் நபியை எப்படி கண்ணியப்படுத்தினியோ அந்த மாதிரி என்னையும் கண்ணியப்படுத்துன்னு ரசூல்லா துவா கேட்குறாங்க. அப்போது ரசூல்லாவை விட அந்தஸ்து அதிகமானவர் யார்? இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபிங்கிறதுனால அதனால தான் அல்லாஹ் கேட்குறான். அதனால் பாரு, ஷியாக்கள் அதாவது யூதர்களும் இப்ராஹிம் நபி மதிக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் மதிக்கிறாங்க, முஷ்ரிக்குகள் இணை வைப்பவர்களும் மதிக்கிறாங்க. இப்போ இந்துக்கள் இருக்காங்களா, அவங்களும் இப்ராஹிம் நபியை மதிக்கிறாங்க. பிரம்மான் இருக்காங்களா, பிரம்மான்னு சொல்கிறாங்களே, பிரம்மான் இருக்கும், பிரம்மாவுக்கு கோயில் இருக்கும், பிரம்மான்னு இருப்பாங்க. பிரம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 தலை இருக்கும், 3 தலை வச்சு அவர் தான் படைத்தவர் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பிரம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபி தான். பிராமணர்கள் சொல்கிறாங்களே, பிராஹ்மன் இருக்காங்கள, இப்ராஹ்மன், அதாவது இப்ராஹிமுக்கு சொந்தமானவர்கள்னு அர்த்தம். பிராஹ்மன்கிறது பிராமணர்கள்னால் என்ன அர்த்தம், இப்ராஹிம் நபிக்கு சொந்தமானவர்கள்னு அர்த்தம். பிரம்மாவுடைய நேரடி நாங்கள் குழந்தைங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் பிரம்மாவை யார் அப்படின்னு பார்த்தா பிரம்மா இங்கே இருந்தவர். பிரம்மாவுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபியுடைய ஹிஸ்ட்ரி அப்படியே மேட்ச் ஆகும். புரியுதா? பிரம்மாவுடைய குழந்தைகள் இருந்திருப்பாங்க, அந்த குழந்தைகள் யாருன்னா இஸ்மாயில் நபி, இசாக் நபி, அது மாதிரிலாம் அது மேட்ச் ஆகும். ஆனால் மிக்ஸ்அப்பில் இருக்கும், குழப்பமாக இருக்கும். அவ்வளோ குரான் சொல்கிற அளவுக்கு அதில் பியூராக இருக்காது. ஆனால் ரஃபாக எடுத்தீங்கன்னா இப்ராஹிம் நபியை திட்டுற ஒரு கும்பல் உலகத்திலேயே கிடையாது. புரியுதா? அதனால் பார்த்தீங்கன்னா இந்த
மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. இது மாதிரி பேசுகிற ஆட்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ராஹிமிக் ரிலீஜன் அப்படிம்பாங்க. நாத்திகர்கள் இருக்காங்களா, நாத்திகர்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம், அதாவது 3 லாங்குவேஜையும் 3 மதங்களையும் ஒன்றா தான் ஆக்குவாங்க. அவங்க கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முஸ்லீம்கள், இது 3மே என்ன சொல்லுவாங்க, இந்த 3 இப்ராஹிமுடைய மார்க்கங்கள்பாங்க. புரியுதா? அவங்க வந்து ஜென்ரலாக பார்ப்பாங்க. அதனால் இப்ராஹிம் நபியோட அந்தஸ்து தனி. இப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், அப்படி இப்ராஹிம் நபியை வந்து நீங்கள் சொந்தம் கொண்டாடுறதா இருந்தால் அது யாருக்கு தகுதி இருக்குது அப்படின்னா, அவரை பின்பற்றி ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்கல்ல, அவருடைய பையன் இசாக் நபி, யூசுப் நபி, யஹ்யா நபி, ஜக்கரியா நபி, மூசா நபி, ஈசா நபி, இவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது, இப்ராஹிம் எனக்கு சொந்தம் அப்படின்ட்டு. அடுத்தது யார் அப்படின்னா இந்த நபிக்கு இந்த தகுதி யாருக்கு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு. அதுக்கப்புறம் யாருக்கு அப்படின்னா அவரது தூதுத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்குமே அவர். அதுக்கப்புறம் மூமின்களுக்கு நம்பிக்கை. யாருக்கு யாருக்கு இப்ராஹிம் நபி சொந்தம் அப்படின்னா ரசூலுல்லாவுடைய நுபுவத்தில் நம்பிக்கை கொண்டவங்களுக்கு மட்டும்தான் அது சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். நம்பிக்கையாளர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் உதவியாளனாகவும் ஆதரவாளனாகவும் இருக்கிறான். இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், அது அல்லாஹ் சப்போர்ட்டாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். இறை நம்பிக்கை கொண்டவரே, வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் உங்களை நேரிய வழியிலிருந்து வழி தவற செய்திட வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆயினும் அவர்கள் தங்களை தாங்களே வழிகேட்டில் ஆழ்த்திக் கொள்கிறார்கள். ஆனால் இதனை அவர்கள் உணர்வதில்லை. வேதம் அருளப்பட்டவர்களே, நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டே அல்லாவின் சான்றுகளை ஏன் நிராகரிக்கிறீர்கள்? இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த வேதம் அருளப்பட்ட இந்த கூட்டம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா உங்களை நேர்வழியிலிருந்து வழி தவறி செய்துவிட வேண்டும் என விரும்புகிறார்கள். இந்த முஸ்லீம்கள் வழிகட்டு போயிடணும்னு சொல்லிட்டு யார் ஆசைப்படுறா, வேதம் அருளப்பட்ட ஒரு கூட்டம் வேலை செய்யுது. புரியுதா? இவங்களுக்கு ஏன் அப்படி வேலை செய்கிறாங்க, ஆயினும் அவர்கள் இப்படி செய்ததுனால என்ன பண்ணிக்கிறாங்க, தங்களை தாங்களே வழிகேட்டில் ஆழ்த்திக் கொள்கிறார்கள். இது அதாவது அல்லாஹ் வந்து ஒரு நபி அனுப்பி ஒரு உம்மத்தை உருவாக்குறான்னு வச்சுக்கோ. அந்த உம்மத்துடைய வேலை என்ன இருக்கும், வேலை என்னவாக இருக்கணும், சீர்திருத்தம் தான் அந்த உம்மத்துடைய வேலையாக இருக்கணும். புரியுதா? மக்கள் ஒருத்தர் கெட்டு போயிருக்காங்க, மக்களை என்ன பண்ணணும், நல்வழிப்படுத்துறது தான் அந்த கூட்டத்துடைய வேலையாக இருக்கணும். நல்லா போயிட்டுருக்கிற ஒருத்தனை கெடுக்கிறது ஒரு வேலையாக செய்யலாமா? எதுக்காக இது சரி, எதுக்காக இந்த வேலையை அவங்க செய்கிறாங்க, எதுக்காக இந்த வேலை செய்கிறாங்கன்னா, அதாவது இவங்க வந்து ஒழுங்காக வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இவங்களை என்ன பண்ணிட்டான், இவங்களை வந்து இவங்ககிட்ட இருந்து அந்த வேதம் நுபுவத்தை எல்லாம் பறித்து ரசூல்லாட்ட கொடுத்துட்டான். உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய அந்த உயர்ந்த பதவி, புரியுதா, அது நபிமார்கள் செஞ்ச வேலை. அது அந்த வேலைக்காக அல்லாஹ் அவங்கள தேர்வு செஞ்சான். அவங்க சொதப்புனாங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய ஆட்சியை தங்களுடைய ஆட்சியாக மாற்றிக்கிட்டாங்க. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அவங்க வந்து பண்ணாங்க. அப்படி பண்ணதுனால அல்லாஹ் அவங்க என்ன பண்ணிட்டான், அல்லாஹ் அவங்க மேலே கோவப்பட்டு நபிமார்கள் அனுப்புறதை நிறுத்திட்டு அங்கேருந்து ரசூல்லாவை வந்து புது நபியாக வேறு ஜாதியிலிருந்து உருவாக்குறான். இப்போ இவங்களுக்கு அந்த நேற்று வரைக்கும் நமக்கு இருந்த போஸ்டிங் இப்போ இங்கே போயிடுச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அல்லாஹ் கோபத்துக்கு வந்துட்டோம்ல, எதனால் அல்லாஹ் நம்மளை கோச்சிக்கிட்டான், நாங்கள் வேலையை தப்பாக செஞ்சோம், அதனால் அல்லாஹ் கோச்சிக்கிட்டான். இவங்க ஒழுங்காக செஞ்சால் அல்லாஹ் இவங்கள மேலே சந்தோஷப்படுவான், நம்ம மேலே கோச்சிக்குவான். இப்போ இவன் வேலையும் கெடுத்து விட்டா இப்போ 2 பேருமே குற்றவாளி ஆயிடுவோம். கணக்கு எப்படி, நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரல, அவன் எழுதிட்டு வந்தான், ஆனால் கிழிச்சு போட்ட. இப்போ என்ன, 2 பேர்கிட்டையுமே ஹோம்ஒர்க் இல்லை. இந்த ஒரு அல்ப சந்தோஷம் இது மாதிரி ஆயிரணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, ரசூல்லாவுடைய அந்த பணியை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. அது என்ன டேமேஜோ, அது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதுதான் உமர் சீரிஸ் பார்க்கணும் தான் சொல்கிறேன். எல்லாமே அதெல்லாம் பார்த்தா தான் புரியும். புரியுதா? அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பணியை ரசூல்லாவுக்கு இந்த உலகத்தில் நீதியான ஒரு ஆட்சி, அனைத்து விஷயங்களும் உள்ளடக்கிய ஒரு ஆட்சி, நல்ல ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி காட்டணும். இது தான் அல்லாஹ் அவங்களுக்கு 1400 வருஷமாக சொன்னால் அவங்க செய்யலை. ரசூல்லாவோட பார்க்குறாங்க, இவங்க டக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க தோத்துடணும், என்றைக்காவது கொல்லப்பட்டுருணும், எப்படியாவது இவங்க நாசமாக போயிடணுன்ட்டு பல முயற்சிகள் இவங்க எடுத்தாங்க. அந்த வேலை கெட்டு போயிடணும், அதுக்கு ஏகப்பட்ட வேலைகள் அவங்க பண்ணாங்க. 24 hours அதுக்காகவே அவங்க வேலை செஞ்சாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் உங்களை நேரிய வழியிலிருந்து வழி தவறிட செய்திட வேண்டும் என விரும்புகிறார்கள்.
கெட்டு போயிடணும்னு நீங்கள் உருப்படாமல் போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. இன்றைக்கும் இந்த ஒர்க்கு நடந்துட்டு தான் இருக்குது. புரியுதா? அந்த வீடியோ கேம் ரெடி பண்ணி தராங்க, டிவி ரெடி பண்ணி தராங்க. ஏன் ரெடி பண்ணி தராங்க? ஏன் ரெடி பண்ணி தராங்க? நீங்களாம் உருப்படக்கூடாதுங்கிறதுக்காக ரெடி பண்ணி தராங்க. இப்போ மற்ற அந்த சேனல்லாம் ஏன் டெவலப் ஆகுது? இர்ஃபானு அது இது அதெல்லாம் ஏன் டெவலப் பண்ணுறாங்க? ஏன்னா அதை பார்த்து இன்னொரு 4 முஸ்லீம் ஆரம்பிப்பான்ல. இர்ஃபான் வியூ மட்டுமா இருக்குது? இர்ஃபான் வியூ, ஆரிஃப் வியூ, சல்மான் வியூ, அம்ஜத் வியூ, இம்ரான் வியூ, எத்தனை சேனல் இருக்குது? இது மாதிரி இருக்கும், ஒரு 100 சேனல் இருக்கும். இர்ஃபான் வியூ பார்த்து 100 பேர் அப்போது 100 இளைஞர்கள் உருப்படாமல் போயிட்டானா? அப்போ இவனை கூப்பிட்டு அவார்டு கொடுக்குறாங்களா? கவர்னர் எவ்வளோ பெரிய பதவி அது. ஒரு யூடியூபருங்கிறது ஒரு சுண்டக்கா போஸ்ட்டு. கல்யாணம் ஆனவுடனே கவர்னர் கூப்பிட்டு உட்கார வைக்கிறேன். என்ன எதுக்கு கூப்பிட்றாங்க? கூப்பிட்ற கவர்னர் யார்? முஸ்லீம்கள் மேலே ரொம்ப பாசமான கவர்னரா? பிஜேபியோடைய கவர்னர். எதுக்காக கூப்பிட்டு முஸ்லீம் யூடியூபரை கொண்டாந்து கொடுக்குறாரு? ஓ, முஸ்லீம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து ஒரு மேலே வர்ற முஸ்லீம்னா ரொம்ப பிடிக்கும். இந்த அடித்தட்டிலேருந்து அப்படி மேலே வர்ற அந்த முஸ்லீம் வந்து ரொம்ப பிடிச்சி அவரை வந்து பாராட்டுறாரா? இவனை பார்த்து நீங்கள் நாசமாக போங்க அப்படிங்கிறது தான் மெசேஜ். இதுதான் மெசேஜ். புரியுதா? அதுதான் நாம் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ மெசேஜ் என்னென்னா, பரவாயில்லப்பா பெரிய ஆள் ஆகிட்டான் அப்படின்னு. பெரிய ஆள்லாம் ஆகலை. அதுதான் வந்து காட்டுற. ஷாருக் கான் ஏன் வந்து இன்னும் வந்து வயசானதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாராக இருக்கான்? சல்மான் கான் ஏன் இன்னும் வயசானதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறான்? ஏன்னா 1 லட்சம் ஷாருக் கான் அவங்களுக்கு தேவை வந்த ஒரு ஷாருக் கான் இல்லை. அதை பார்த்து 1 லட்சம் பேர் ஷாருக் கானாக போய் நாசமாக போகணும், சல்மான் கானாக போய் நாசமாக போகணும். அதனால தான் ஒரு முஸ்லீம் நடிகை வந்துட்டானா அவளுக்கு பூஸ்ட் பண்ணுவான். ஒரு முஸ்லீம் உருப்படாமல் போயிட்டான்னா உடனே அவனை கொண்டாந்து மேலே காமிச்சு 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 தூக்கி நிப்பாட்டுவாங்க. அதே அல்லாவுடைய தீனுக்கு விசுவாசமாக ஒரு முஸ்லீம் இருந்தான்னு வச்சுக்குவாங்க, அவனை வச்சு மிரட்டுவாங்க. இது மாதிரி நீங்கள் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டுவாங்க. அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி வழி தவறணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. ஆயினும் அவர்கள் தங்களை தாங்களே வழிகேட்டில் ஆழ்த்தி கொள்கிறார்கள். ஆனால் இதனை அவர்கள் உணர்வதில்லை. இப்படி கெடுக்கணும்னு நினச்சிட்டிங்கல்ல, இதன் மூலமாக என் பார்வையில் தரம் தாழ்ந்தது யார் தெரியுமா? நீங்கள் தான்டாங்கிறோம். ஏதோ உங்களால் முடியலன்னு தௌபா செஞ்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு நான் மன்னிச்சிருப்பேன். அவன் வேலையும் கெடுத்து விட்டீங்கள. இப்போ நீங்கள் அப்போ கெடுத்து விட்டது கெடுத்து விட்டதுனால நடந்தது என்ன? யார் வேலை இப்போ கெட்டுச்சு? அல்லாவுடைய வேலையெல்லாம் கெட்டுச்சு. அல்லாவுடைய வேலைக்காரங்க நீ வேலை செய்யலை, அப்புறம் அவன் நீ போக மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவனை அனுப்புகிறேன். நீ சாவி அவன்கிட்டருந்து அவன் சாவி எடுத்து ஒளி வச்சிட்ட. இப்போ நஷ்டம் யாருக்கு? எனக்கு, எஜமானுக்கு, ஓனருக்கு நஷ்டம். அதே அது அல்லாஹ் வேலை சொன்ன அல்லாவுக்கு அந்த வேலை டிலே ஆகுது. புரியுதா? அதனால் அல்லாஹ் கோபம் வருது. அதனால தான் யூதர்கள் மேலே அல்லாஹ் ஏன் கோவப்படுறான்னு இதுதான். ஏன்னா அந்த வேலையை கெடுக்கிறாங்கட்டு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச படம் அது இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி அந்த இந்த அரபு நாடுகள் இருக்குல்ல, அங்கே போய் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இருக்கும், கல்வி இருக்கும், ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். இங்கே இருக்கிற நம்ம ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலு இது மாதிரி ஸ்கூல் இருக்குல்ல, அது மாதிரியான ஸ்கூல்ஸ் அங்கே இருக்காது. நீ எவ்வளோ படித்தாலும் நீ படித்து டிகிரிலாம் வாங்கிட்டே இருப்ப, அதுலேருந்து உனக்கு ஒன்றுமே கற்றுக்க முடியாது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோனே வச்சுருப்பாங்க, அரபிக் கீபேட் போட்டு தான் வச்சுருக்காங்க. இந்த டைப் பண்ணுறது அரபிக் கீபேடு தான் இருக்கும். இங்கிலீஷில் அவனுங்களுக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியல. இங்கிலீஷில் 4 வார்த்தை. மதீனாவுக்கு எப்படி போகிறது, அதாவது மஸ்ஜித் நபி எப்படி போகிறதுன்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டான். அவங்ககிட்ட போய் சாப்பாடு எங்கே போகணும், அல்லது ஏதோ ஒரு கேட் நம்பர் சொல்லி, அல்லது ஏதோ ஒரு ஹோட்டல் நம்பர் சொல்லி இந்த ஹோட்டலுக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷில் ஒரு அரபியை பார்த்து கேட்டேன்னா முக்கால்வாசி பேருக்கு தெரியறதில்ல. அங்கே வேலை செய்கிற போலீஸ் கொண்டு கிட்டத்தட்ட அப்படி தான் நான் பார்த்தேன். மோஸ்ட்லி வேலை செய்கிறவங்க யாருக்காக இருக்கட்டும் அரபியில் பேசினா மட்டும்தான் உங்களுக்கு புரியுது. இன்றைக்கி வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு 10 ஒரு 50 100 பேரை பார்த்தீங்கன்னா ஒரு லோயஸ்ட் லெவல் இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியும். வாட் இஸ் யுவர் நேம், இந்த மாதிரி ஒரு ஜுஜுபி இங்கிலீஷ் இருக்குல்ல, இந்த லெவல் இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் ஃபோனில் வச்சுருக்கிறது இங்கிலீஷ் வச்சுருப்பான். கால் அட்டன் பண்ணுறது, மெசேஜு, இமெயிலு, இது வாட்ஸ்அப்புன்னு அங்கே எல்லாமே அரபி. புரியுதா? ஃபோனு கூட பார்த்தீங்கன்னா ஃபோன் புக்கு அரபியில் இருக்கும், வாட்ஸ்அப் அரபி, ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அரபியில் தான் அவங்க வச்சுருக்கிறது. ஐஃபோன் வச்சுருப்பான், அப்போ 2 லட்ச ரூபா ஃபோன் வச்சுருப்பான். ஏன்னா காசு ஃபுல்லாக இருக்குது, ஆனால் அறிவு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கணும்.
அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞனு எதையுமே கண்டுபிடிக்க மாட்டான். புரியுதா? யார் தெரியுமா அங்கே இங்கே இருக்கக்கூடிய இளைஞன் திறமையாக இருப்பான்? வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருப்பான் பாரு, அவன் தான் புத்திசாலியாக இருப்பான். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அறிவு வளர்ந்துடக்கூடாதுன்னு தான் அப்படி ஒரு கல்வி திட்டமே உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சியெல்லாம் யாருது? யூதர்கள். இப்போ நீ சிலபஸ் ஈஸி பண்ண நீ என்ன பண்ணுவ? பரவாயில்லப்பா, நல்ல வாத்தியார், 2 கேள்வி கேட்டார், 100 மார்க் கொடுத்தாரு. இதனால் என்ன உருப்பட மாட்டார். உனக்கு எவ்வளோ எக்ஸாம் வந்து டஃப்பாக ஹார்டாக இருக்கோ, எவ்வளோ கொஸ்டின் இதார், அதாவது உனக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறாரு குரான், நான் உனக்கு போட்டு ரொம்ப சிரமப்படுத்துகிறேன்னா அதை நீ அதிர்ஷ்டமாக நினைக்கணும். உனக்கு குரான் வந்து சும்மா லைட்டாக அப்படி போனீங்கன்னா சும்மா 4 லைன் படிச்சுட்டு இன்றைக்கி அரபி கிளாஸ் ஓவர், உருது கிளாஸ் ஓவர், குரான் தப்சீர் ஓவர், டக்கு 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 ஜிம்முக்கு போனேன், ஒன்றுமே பண்ணல, படி தூங்கினேன், அந்த 1 மணி நேரம் ஓவர், ஒன்றும் கிடைக்காது. இதா கடைசியாக என்ன ஆகும்? இழப்பு தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கல்வினால் அந்த இதனால் உனக்கு எடுக்க வேண்டிய அவுட்புட்டு எதுவுமே கிடைக்காம போயிடும். இப்போ இதெல்லாம் அவங்க சூழ்ச்சிகளாக அவங்க பண்ணுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், வேதம் அருளப்பட்டவர்களே, நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டே அல்லாஹ்வின் சான்றுகளை ஏன் நிராகரிக்கின்றீர்கள்? அல்லாஹ் சொல்கிறான், கண் கூட உங்களுக்கு தெரியுதில்ல இவர் அல்லாஹ்வுடைய ரசூலுன்ட்டு, பார்த்துட்டு ஏன்டா நிராகரிக்கிறீங்க? ஏன்னா இவங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்துலேயும் உங்களுக்கு தெரியும் ஒரு ரசூல் எப்படி இருப்பார், அதே மாதிரி அவருடைய அந்த பியூரிட்டி, யார் ரசூல்லாவுடைய பேச்சு நடத்தை, அந்த 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 குணம், கோபமே வராது, மூஞ்சியில் போய் துப்புனீங்கன்னா கூட திருப்பி சுருன்னு ஒரு அடி அடிக்க மாட்டார். அந்த லெவல் டாலரன்ஸ்லாம் வேணும்னா எவ்வளோ பெரிய பர்சனாலிட்டி இருக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நபிமார்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அது நிறைய இடத்துல அவங்க வந்து பேசுவாங்களும் கூட ரசூல்லாக்கிட்ட, இப்படி இப்படின்பாங்க அப்படிம்பாங்க, நிறைய கேட்பாங்க. துல்கர்னன் என்னன்னா குகைவாசிகளை பற்றி சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள், சொர்க்கத்தில் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற உணவு எது கேட்பாங்க. இப்போ ரசூல்லாக்கிட்ட கேட்பாங்க, எக்ஸாம் வச்சுட்டே இருப்பாங்க ரசூல்லாவுக்கு, சொர்க்கத்தில் எது ஃபஸ்ட்டு உணவு? ஃபஸ்ட்டு உணவு என்ன கொடுப்போம்? சொர்க்கவாசிகளுக்கு முதல்ல சாப்பிட்றதுக்கு எல்லாம் என்ன கொடுப்போம்? கலிஜி இருக்குல்ல, அதுதான் கொடுப்போம். அதுவும் என்ன கலிஜி? மீனுடைய கலிஜி. ஃபஸ்ட்டு அதுதான் ஃப்ரை பண்ணி கொண்டாந்து வைப்பாங்க நம்ம முன்னாடி. முதல்ல சாப்பிட்ற சாப்பாடு அதுதான். அதை அவனுங்க கேட்குறானுங்க. யார்? யூதர்கள் வந்து எதுக்கு வந்து கேட்குறானுங்க? இது வேறு யாருனாலேயோ சொல்ல முடியுமா? இப்போ நம்மனா சொர்க்கத்தை போயிட்டு வந்தவன் தான் சொல்ல முடியும், அல்லது சொர்க்கத்தை உருவாக்குனவங்கிட்ட வேலை செய்கிறவன் சொல்ல முடியும். புரியுதா? அப்போ அந்த கேள்வி கேட்குறாங்க. கேட்டவொடனே இவர் தப்பாக பதில் சொன்னால் இவங்களுக்கு டவுட்டு வந்து ரசூல்லாவை ஏற்றுக்கலன்னா ஒரு நியாயம் இருக்குது. அவங்க கரெக்டாக சொல்கிறாரா இல்லையா? சொர்க்கத்தில் என்ன சாப்பாடு கொடுக்கணும்னா இவங்க சொல்லுவாங்க, ரசூலா சொல்லுவாங்க, முதல்ல ஈரல் கொடுக்கப்படும். இது மாதிரி நிறைய எக்ஸாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹதீஸில் பார்க்கும்போது தெரியும். எல்லாம் புகாரி கிதாப் படிச்சிங்கன்னா அந்த சம்பவங்கள்லாம் வரும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், எல்லாத்தையுமே பார்த்துட்டு கண்கூட பார்த்துட்டு அல்லாஹ்வின் சான்றுகளை ஏன் நிராகரிக்கிறீர்கள்? உங்களுக்கு தெளிவாக தெரியும் தானே இவர் அல்லாஹ்வுடைய ரசூலுன்ட்டு, அப்புறம் ஏன்டா பொய் சொல்கிறீங்க? அப்புறம் ஏன் நிராகரிக்கிறீங்க? வேதம் அருளப்பட்டவர்களே, சத்தியத்தை அசத்தியத்தோடு கலந்து ஏன் அதனை சந்தேகத்துக்குரியதாக ஆக்குகின்றீர்கள்? நீங்கள் நன்கு அறிந்து கொண்டே சத்தியத்தை ஏன் மறைக்கிறீர்கள்? கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறது. எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறது? சத்தியத்தை அசத்தியத்துடன் கலப்பது. அதாவது தான் சொல்லிட்டார் இல்லைங்க, மீனுடைய ஈரல் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாருன்ட்டு. அப்போ கரெக்டாக தானேங்க சொல்கிறாரு. அப்போ கீழே இருக்கிறவங்க கேட்பான்ல, எல்லோரும் பப்ளிக்காக வந்து கேட்குற கேள்வி கேட்டதுக்கப்புறம் நீ மாட்டிக்கிட்ட, இவர் கரெக்டான ஆன்சர் இவர் நீ நினச்சிட்டு போனது என்ன? இவர் ரசூல்லா ஏமாத்துக்காரர்னு நினச்சேன், ஆனால் அவர் மோசடிக்காரர் இல்லை, கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாரு. அப்போ அந்த ஆன்சர் தப்புன்னு நீ சொல்ல முடியாது. தப்புன்னு சொன்னால் என்ன ஆகும்? உன் வேதத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து ரசூல்லா காமிச்சிருவார். புரியுதா? தப்புன்னு நீ சொன்னீங்கன்னா அந்த வேதத்துலேருந்து ரசூல்லா காமிச்சிருவார். உன் கிதாபை எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய இடத்துல சேலஞ்ச் பண்ணுவாங்க ரசூல்லா. குரான்லேயே வரும், போய் உங்கள் கிதாபை எடுத்துகிட்டு வாங்கினா வரமாட்டானுங்க. அப்படி தான் இருந்துச்சு அப்படின்றவானு. அப்போ இதில் கன்ஃபியூஸ் எப்படி பண்ண முடியும்? அடுத்து என்ன குழப்ப முடியும்? அது ஒன்றும் இல்லைங்க, நேற்று நைட்டு நாங்கள் இது அவர்கிட்ட சொன்னோம், அதை வச்சு அவர் சொல்லிட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சு மக்களுக்கு? அடப்பாய், நேற்றே கேட்டு வச்சுட்டு இன்னைக்கு சொல்கிறியா? அப்போ என்ன ஆகி போச்சு? ரசூல்லா மேலே இருந்த அந்த ஒரு குழப்பம் அப்படியே குழப்பமாகவே இருந்துச்சா? இது மாதிரி குழப்பி விடுவாங்க. இப்போ இன்றைக்கும் வந்து கிறிஸ்தவர்கள் யூதர்கள்லாம் சொல்கிறது என்ன? இன்னைக்கு லேட்டஸ்ட் உலகத்தில்
குரான்லேயும் இப்ராஹிம் நபி இருக்கும், பைபிள்லேயும் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, பைபிள் ஒரு 4 வாட்டி படித்தாருங்க, அதே மாதிரி ஒரு புக்கு இவர் எழுதிட்டாருங்க. எது? குரான். இந்த இப்ராஹிம் நபி மூசா நபி எல்லாம் எடுத்து போட்டாருங்க, அதை வச்சு ஒரு ஸ்டோரி எழுதிட்டாருங்க. கேட்டால் என்னன்னாருங்க, எனக்கு தனியாக செய்தி வந்துச்சுங்க. தனியாக எல்லாம் செய்தி வந்துச்சுன்னா எல்லாம் பாருங்கள் பைபிளில் இருக்கிறது தான் இருக்குது. இப்படி தாங்க அவர் ஊருக்குள்ளே ஏமாற்றி சுற்றுறாரு. இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி மக்கள் மத்தியில் என்ன பண்ணுறாங்க, ஹக்கை வந்து மக்கள் போய் ஏற்றுக்கூடாதுன்னு பண்ணாங்க. அதே வேலை இன்றைக்கி முஸ்லீம்கள் என்ன பண்ணுறாங்க, அல்லாவுடைய அந்த தீனை, ஏதோ இகாமத் தீன், இந்த கொள்கையை வந்து எடுத்து பிரச்சாரம் பண்ண மக்கள் மேலையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, குழப்பங்களை ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு பதவி ஆசை, யாருக்கு? மௌலானா மௌதூதிக்கு. புரியுதா? ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுக்கு பதவி ஆசை. யாருக்கு? ரசூலுல்லாவுடைய பேரருக்கு வந்து பதவி ஆசை. நல்ல ஒரு ஆட்சி பண்ணிருந்தார். யார்? யசீது. எல்லாரும் அவருக்கு பையத் செஞ்சிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணிட்டார், ஹுசைன் முரண்டு பிடிச்சி பையத் செய்ய மாட்டேன்ட்டார். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே அடிபட்டு செத்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த ராஜா எவ்வளவோ அழுதார், அதுக்காக எவ்வளவோ பரிதாபப்பட்டார். அப்படி எப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொய்களை வந்து பேசி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. வேதம் அருளப்பட்டவர்கள். இப்போ இங்கேருந்து பயான் பார்த்தீங்கன்னா என்னது, 71வது வசனம் வந்துருச்சு. அங்கேருந்து பயான் டோட்டலாகவே இப்போ மதீனா காலகட்டத்தில், அதுவும் என்ன, யூதர்களை பார்த்து மட்டுமே பேசுது. யூதர்களையும் அங்கே இருந்த லைவில் இருந்த முஸ்லீம்களையும். இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஹிஜ்ரத்துடைய 2வது வருஷத்துடைய பீரியட். இது முன்னாடி சொன்ன அந்த இது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அந்த இடம். வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் தங்களுக்கிடையே கூறிக்கொள்கிறார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, தங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. யார்? யூதர்கள். இந்த நபியை நம்பியவர்கள் மீது இறக்கி அருளப்பட்டவற்றை முற்பகலில் நம்பி பிற்பகலில் நிராகரித்து விடுங்கள். இப்படி செய்வதனால் நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கையை விட்டு திரும்பி விடக்கூடும். நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், காலையில் முஸ்லீம் ஆயிருங்க. காலையில் போய் களிமா சொல்லி, எங்கள் அறிவு கண்ணை நீங்கள் திறந்துட்டீங்க, இத்தனை நாள் நாங்கள் வந்து புரியாமல் இருந்தோம், நாங்கள் வந்து அல்லாஹ் மட்டும்தான் கடவுள்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் சேர்ந்துருங்க. சாயந்தரம் வந்துட்டு என்ன பண்ணுங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துடுங்க. புரியுதா? இப்படி பண்ணிடுங்க. இப்படி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, கூட இருந்தால அவனுக்கு வந்து டவுட் வந்துடும். இது மாதிரி ஒரு சூழ்ச்சி, இது மாதிரியும் நிறைய பேர் இன்றைக்கும் நடக்குது. நீங்கள் நிறைய பாதிரியார்கள் சில பேர் வராங்க, சில பாதிரியார்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க. ஏற்றுக்கிட்டோன்னு நம்மால் பயங்கரமாக குஷியாயிருவான். வர்றா இந்த பாதிரியாரே வந்துட்டார், அந்த பாதிரியார் வந்துட்டார், அவனை கூப்பிட்டு போய் பள்ளிவாசலாக பயான் மாதிரி வந்து பயான் வந்து போடுறாங்க இல்லையா. புதுசாக இஸ்லாத்துக்கு வந்துட்டால் ரொம்ப தூக்கி வச்சுட்டு நம்ம ஆளுங்க கொண்டாடுறாங்க. அது மாதிரி ஒரு 10 பயான் 20 பயான் அப்படி இப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் பயான் பல்ட்டி அடிச்சு இயேசுவே மெய்யான தேவன் அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி சில பேர் போனாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் ரசூலை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கும்பலுக்கு அது தூக்கி கொண்டாடினவன் அவன் பின்னாடி போனதுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆகும். இதே தான் ரசூலா காலத்தில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி இது இஸ்லாத்தை பலவீனப்படுத்தணும். எப்படி பலவீனப்படுத்தணும், இதெல்லாம் நல்ல வேலையாது. இதுதான் இப்ராஹிம் நபியை சொந்தம் கொண்டாடுறவங்க செய்கிற வேலையா? புரியுதா? முஸ்லீம் வந்து நாம் வந்து நல்லா முஸ்லீமாக இருக்கணும், என்ன பொய் பேசக்கூடாது, பித்தலாட்டம் பண்ணக்கூடாது, இது மாதிரியான மோசடியான வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே போயிடுவாங்க. போயிட்டு ஒரு 4-5 நாள், காலையிலனா ஒரே நாளில் நடந்ததுன்னு கூட நினச்சிக்கூடாது. அது 4-5 நாள் எடுத்துக்குவாங்க, 10 நாள் நடத்துவாங்க. போயிட்டு என்னம்பாங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு, இல்லைப்பா நாங்கள் எத்தனையோ நபிமார்களுடைய சம்பவங்கள்லாம் பார்த்துருக்கோம், இவர் உள்ளெல்லாம் பார்த்தோம், இவர் அபூபக்கர் உமர் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க தெரியுமா, வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு வெளியே வந்து சொல்கிறது. அப்போ சொல்லும்போது இவங்க என்ன நினைப்பாங்க, ஆமாம் இவங்க சொல்கிறாங்கன்னா உண்மை இருக்க செய்யும். ஏன்னா அவ்வளோ தூய்மையாக வந்தானே இவன், ஒன்றும் அந்த மாதிரி இஸ்லாத்துடைய எதிரியெல்லாம் கிடையாது. ஹக்குன்னா அவன் தெரிஞ்சு ஏற்றுக்குவான். அவன் என்னம்மா, ஏப்பா சத்தியம்னு தெரிஞ்சால் நான் ஏற்றுக்காமல் இருப்பேனா, நீங்கள்லாம் சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சத்தியம்னு வந்தேன். அப்புறம் கூட பழகி பார்த்தா தான் தெரியுது இவர் ஏமாத்துறவருன்ட்டு. அப்போ உள்ளே இருந்தே ஒருத்தன் வெளியே வந்து பேசுனா எப்படி இருக்கும், புரியுதா? இது ஒரு டெக்னிக். அப்போ சாதாரண மக்கள் இருக்கான்ல, பாமரன், அவன் என்ன பண்ணுவான், ஓ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ இவங்க வந்து இஸ்லாத்துக்கு வரும்போது கெத்தாக வருவாங்க. என்ன அப்போ அவனை என்ன நினச்சான், இவங்க வரும்போது கெத்தாக வந்தாங்க, அப்போ வரும்போதே அவங்க சமுதாயத்தெல்லாம் எதிர்த்துட்டு தான் வந்தாங்க. அப்போ அவங்க வந்து நேர்மையான ஆட்கள் தான். ஆனால் இப்போ எதிர்க்கிறாங்க ரசூல்லாவுன்னா கண்டிப்பாக ஏதோ காரணம் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் அவங்க பார்த்துருப்பாங்க.
நம்ம போயிட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டு வெளியே வந்துட்டு சொன்னோன்னா எப்படி இருக்கும்? இல்லைங்க அந்த கம்பெனிலாம் கலப்படம் பண்ணுறாங்க, வேண்டாம் யாரும் வாங்காதீங்க அப்படின்னா எவ்வளோ வெயிட் இருக்கும்? இது மாதிரி அவங்க பிளான் பண்ணியே போகிறேன். எவ்வளோ புத்தி இது, திருட்டு புத்தி. எல்லாம் சொல்கிறான் இது மாதிரிலாம் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிளான்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறான். இதுக்கெல்லாம் என்ன பண்ண செக்கு? மதம் மாறினா மரண தண்டனை. அதாவது ஒருத்தர் முஸ்லீம் ஆகி அதுக்கப்புறம் போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு? மரண தண்டனை. அதுக்கு நீ வரவே வராத. வர்றதா இருந்தால் யோசிச்சுட்டு என்னென்ன இருக்குது, உனக்கு டவுட் இருக்குது, கிளியர் பண்ணிட்டு வா. ஒரு தடவை இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா மறுபடியும் இப்படி போகக்கூடாது. போனீங்கன்னா உனக்கு வந்து மரண தண்டனை. இப்போ என்ன ஆகிப்போச்சு? இப்போ காலையில் இப்போ நினச்சா மதம் மாற்ற முடியாது. இப்போ என்ன, இப்போ அல்லாஹ் இங்கே வச்சான் ஆப்பு. அதான் சொன்னல, ரசூலுல்லாவுக்கும் அவங்களுடைய எதிரிகளுக்கும் நடந்த ஒவ்வொரு பிரச்சனையிலும் அல்லாஹ் வழி காமிச்சிட்டே இருப்பான்னுல்ல. ஒவ்வொரு இவங்க ஒரு பால் போட அதுக்கு ஆப்போசிட் பால் அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ டோட்டல் ரூல்ஸு, மதம் மாறக்கூடாது. இப்போ இவங்க இது அந்த சட்டத்தை தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? முஸ்லீம் அல்லாதவர்கள் இன்றைக்கி கேள்வி எழுப்புகிறாங்க, ஏன்டா எங்கால நீங்கள் மதம் மாற்றுறீங்க, ஆனால் நீங்கள் மதம் மாதிரி இங்கே வரக்கூடாதா? புரியுதா கேள்வி எப்படின்ட்டு? ஆனால் அதோடைய பின்னாடி இருந்த ஸ்டோரி என்ன? இது மாதிரியான வந்துட்டு போயிட்டு உள்ள வெளியே கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. புரியுதா? அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னும் ஹிக்மத்து நிறைய இருக்குது. இன்ஷால்லா அது ஒரு தனி சப்ஜெக்டாக பேசணும். எது மதம் மாறினா ஏன் இஸ்லாம் வந்து கொல்ல சொல்லுது? அதே சமயம் இஸ்லாம் என்ன சொல்லுது? எல்லா மனுஷனையும் மதம் மாற சொல்லுது. மற்ற மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வரணுமா, ஆனால் இஸ்லாத்திலிருந்து ஒருத்தன் போகக்கூடாதான். புரியுதா? இதுக்கெல்லாம் முஸ்லீம் பதில் வந்து முஸ்லீம்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆனால் முஸ்லீம் அறிஞர்கள்ட்ட கேட்டாலே என்ன சொல்லுவாங்க? ஒன்று கிடக்க ஒன்று தான் வளருவாங்க. ஏன்னா நமக்கு வந்து குரானில் வந்து நாலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சான்று. ஆனால் கேட்குற கேள்வி நியாயம் தானே? அடுத்த மதத்துலேருந்து உங்கள் மதத்துக்கு வரலாம். அப்போ நாங்கள் எங்கள் மதத்துலேருந்து போனவனை கொல்ல சொன்னால் உங்களெல்லாம் இப்போ நீங்களாம் உயிரோடு இருக்கலாமா? அப்போ உங்கள் மதத்துலேருந்து வெளியே வந்தால் கொல்லணுமா? இப்போ அது மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. மேலும் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களை தவிர வேறு யாரையும் நம்பாதீர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? அப்படி இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னு உள்ளே போகிறீங்கள, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அட இங்கேயும் மூசா நபியை தாண்டா பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கேயே போய் நீங்கள் போய் தொலைஞ்சு போயிடாதீங்க. புரியுதா? அவங்கள நல்ல பார்வையில் மட்டும் பார்த்துறாதீங்க. யாரை? ரசூல்லாவை. உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களை தவிர வேறு யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ரசூல்லாவை போய் அங்கே கன்ஃபியூஸ் பண்ணுறேன்ட்டு போய் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அவங்க பயான் என்ன தான் பேசினாலும் இந்த காதில் வாங்கி இந்த போடணும். ஈசா நபியை பற்றி நீங்கள் என்ன தான் ஈசா நபியை மதிக்கிறதா இருந்தாலும் குரானில் என்ன இருக்கும்? ஈசா நபியை பற்றி கண்ணியப்படுத்தி இருக்கும். இந்த நஜாஷி மன்னர் என்ன பண்ணுறாரு? ஈசா நபியை பற்றி பேசினோன்னு அழுவ ஆரம்பிக்கிறார். ஒரு உண்மையான மூமின்னு அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? அப்படி ரியாக்ட் பண்ணாதீங்க. என்ன தான் ரசூல்லா அவங்க கண்ணு முன்னாடி நின்று பயான் பண்ணாலும் டாவு போடுங்க, ஆக்டிங் பண்ணுங்கள், கேட்குற மாதிரி நடிங்க அப்படிம்பாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்டான நயவஞ்சகத்தனம். புரியுதா? நான் சொன்னல, நயவஞ்சகத்தில் பல கேட்டகிரி இருக்குது. ஈமான் கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவான், ஆனால் செயல்கள் ஈமான் கொண்ட மாதிரி இருக்காது. இதுவும் ஒரு வகையான நயவஞ்சகத்தனம். ஆனால் இது டைரக்ட் நயவஞ்சனம். வந்து உக்காந்ததே எதுக்கு உக்காடுறது? நாளைக்கு போய் கெட்ட பேர் ஏற்படுத்தலாங்கிற பிளானோடவே வர்றது. புரியுதா? இதெல்லாம் வந்து டைரக்டான முனாஃபிக்கீன்கள் இவங்க. நபியை நீர் கூறும். இப்போ இதிலே இன்னொரு கூடுதல் தகவலும் இருக்குது. என்னென்னா, எங்காளுங்க பேச்சு மட்டுமே கேளுங்க அப்படிங்க, வேறு யார் பேச்சும் கேட்காதீங்கிறான். இது இன்றைக்கி வேறு யாரெல்லாம் பேசுகிறாங்க? இன்றைக்கி முஸ்லீம்கள் பேசுகிறாங்களா? முஸ்லீம் ஒவ்வொரு ஜமாத்து என்ன சொல்லுது? எங்கள் ஜமாத் ஆளுக பேச்சு மட்டுமே கேளுங்க, எங்கள் ஜமாத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க, வேறு எங்கே போனீங்கனாலும் உங்களை வழி கெடுத்துருவாங்க, எங்கள் ஆளுங்களை மட்டும்தான் நீங்கள் நம்பணும். அப்போ இப்படி பேசுகிறவன் எல்லாருமே என்னன்னு அர்த்தம்? பனி இஸ்ராயல்களை காப்பி அடிக்கிறான்னு அர்த்தம். இதான் ரசூலா சொன்னாங்க. பனி இஸ்ராயல்கள் எந்த வழியில் போனாங்களோ அதே வழியில் என்னுடைய உம்மத்தும் போவாங்க அப்படின்னு. புரியுதா? இது மாதிரி வந்து நாம் பேசக்கூடாது. புரியுதா? எப்போவுமே இந்த உலகம்ங்கிறது என்ன? ஓப்பனான எக்ஸாம். இங்கே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். கெட்டதை வந்து கிட்டையே நான் போக விடாமல் தடுத்துருவேன்லாம் இங்கே யாரையுமே நீ தடுக்கவே முடியாது. கெட்டதை வந்து எப்படி விட்டு ஒதுங்கி வாழணுங்கிற அந்த வித்தையை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுத்துடணும். அது கற்றுக் கொடுத்துட்டோம்னா கெட்டதோடு சேர்ந்து
கெட்டதுக்கு எதிர்த்து எப்படி வாழணுங்கிற அவங்க கற்றுக்குவாங்க. அப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மேலும் உங்களுக்கு கிடைத்திருப்பது போலவே மற்றவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்றால், அல்லது உங்கள் இறைவன் முன் உங்களுக்கு எதிராக சமர்ப்பிப்பதற்காக வலுவான வாதங்கள் மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன என்றால் அது இறைவன் வழங்கியதே ஆகும். நபி அவர்களிடம் நீர் கூறும், நிச்சயமாக சிறப்பனைத்தும் அல்லாவின் கையிலே உள்ளன, தான் நாடுபவர்களுக்கே அதனை அவன் வழங்குகின்றான். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நேர்வழிங்கிறது எது, நம்மளுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்கள மட்டும்தான் நம்புங்க. அதாவது ஒரு குரூப்பை மட்டுமே நம்புங்க, இன்னொரு குரூப்பை நம்பாதீங்க. ஏன்னா இந்த குரூப்பில் இருக்கிறவங்க தான் நேர்வழியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க யூதர்கள். இப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான், இந்த குரூப்பை நம்புறதை விட்டுருங்க, குரூப்புக்கு மேலே இருக்கிறவன் யார்? அல்லாஹ். அந்த குரூப்புக்கு வழிகாட்டினவன் யார்? அல்லாஹ். அப்போ நீங்கள் அல்லாஹ்வை நம்பணும். அப்போ உங்கள் குரூப்பு தான் நேர்வழினா உங்கள் குரூப்புக்கு வழிகாட்டினா அல்லாஹ் இந்த குரூப்புக்கு வழிகாட்ட தெரியாதா? புரியுதா? அதே தான் இன்றைக்கி நாமளும் பார்க்கணும். புரியுதா? இன்றைக்கி ஒரு ஜமாத் வச்சுக்கிட்டு இந்த ஜமாத்தில் இருக்கிற நாங்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், நீங்கள் வேறு பயானு கேட்டிங்கன்னா கெட்டு போயிடுவீங்க அப்படின்னா, உங்களையெல்லாம் கெட்டு போகாமல் அல்லாஹ் எப்படி காப்பாற்றினானோ அந்த மாதிரி அந்த பயான் கேட்குறவன எல்லாம் காப்பாற்ற மாட்டானா? அப்போ நீங்கள் என்னவா சொல்கிறீங்க? அல்லாஹ்வுடைய பவரை விட உங்கள் பவர் பெருசுன்னு நினைக்கிறீங்களா? எங்கள் கண்ட்ரோல்லையே இருந்தால் வழிகட மாட்டான் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுதான் பெரிய வழிகேடு. முதல்ல உங்கள் நேர்வழிக்க முதல்ல என்ன இல்லை, சர்டிஃபிகேட் இல்லை. நீங்களே போலி சர்டிஃபிகேட் வச்சுட்டு போலி டிகிரி வாங்கிட்டு நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஆனால் இதில் என்ன சொல்கிறீங்க, எங்கள் டிகிரி இல்லாத மற்ற டிகிரி எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், குரூப்பை பார்க்காதீங்கடா, குரூப்புக்கு வழிகாட்டினால அவனை ஃபாலோ பண்ணுங்க. அதே தான் இன்றைக்கி நாமளும் பண்ணணும். அல்லாஹ் மேலே நமக்கு நம்பிக்கை இருந்தால் ஒரு சாமியாருடைய பேச்சு கேட்டு ஒருத்தன் சாமியாராக போக முடியாது. நீ அல்லாவுக்கு சின்சியரான ஆளாக இருந்தால் அல்லாஹ் உன்னை வழிகவர விட்டுருவானா? ஒரு கிறிஸ்டின் பேசினோன்னு நீ கிறிஸ்டினாக மாறிடுவியா? கடவுள் இல்லைன்னு பேசினவொன்னே கடவுள் இல்லைன்னு போயிடுவியா? போக மாட்டேன். நீ அதே மாதிரி தான் ஒரு முஸ்லீம்லேயே வழிகெட்ட குரூப் இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை, அவங்க பேசுகிறத கேட்கணும். புரியுதா? உனக்கு அல்லாஹ் மேலே நம்பிக்கை இருக்குது, அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான்னு அந்த நம்பிக்கை இருந்தால் நீ கேளு. அல்லாஹ்லாம் என்னை காப்பாற்ற மாட்டான், நான் கேட்டால் வழி கட்டுருவேன்னா கண்டிப்பாக நீ வழி கட்டுருவ. அதே சமயம் நீ அது கேட்டால் மட்டும் இல்லை, கேட்காமலே நீ வழி கட்டுருவ. ஏன்னா உனக்கு நம்பிக்கை அல்லாஹ் பற்றி. அல்லாஹ் உன்னை இழுத்து பிடிக்க மாட்டான், உனக்கு நிறைய சரியான பாதையை காட்ட மாட்டான். இவன் பேச்சை கேட்டால் நான் இவன் பின்னாடி போயிடுவேன் அப்படின்னா நீ அல்லாஹ் என்னவா நினைக்கிற? அப்போ நீ அல்லாஹ்ட்ட ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு நீ நம்பவே இல்லை. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீர் கூறும், நிச்சயமாக சிறப்பனைத்தும் அல்லாவின் கையிலே உள்ளன, தான் நாடுபவர்களுக்கே அதனை அவன் வழங்குகிறான். நல்லா சொல்கிறான். இந்த குரூப்பு ஃபஸ்ட்டு, அந்த குரூப் செகண்ட் எல்லாம் கணக்கு கிடையாது, எல்லாமே என் கையில் தான் இருக்குது. புரியுதா? அதே யூதர்கள்கிட்ட இந்த வேலையை கொடுத்து செய்ய சொன்னது அல்லாஹ், அதுக்கு அடுத்தது கிறிஸ்தவர்கள்ட்ட இந்த வேலை கொடுத்து செய்ய சொன்னது அல்லாஹ், இப்போ முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்து வேலை செய்ய சொல்கிறது அல்லாஹ். இப்போ இன்றைக்கி நீங்கள் அந்த சிறப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட சேர்ந்து வேலை செய்யுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லா சிறப்பும் என்கிட்ட தான் இருக்குது. நான் நாடுபவர்களுக்கே அதனை அவன் வழங்குகிறான். அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவனுக்கு என்ன பண்ணுறான், அவனை பதவி கொடுக்குறான், நுபுவத்து கொடுக்குறான், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொடுக்குறான். மேலும் அல்லாஹ் பரந்த நோக்குடையவனும் யாவற்றையும் நன்கு அறிபவனும் அவன். அல்லாஹ்வுடைய இது என்ன, பெரிய மனசு, பாரபட்சம்லாம் காட்ட மாட்டான். ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் சொர்க்கம், 100 பேருக்கு மட்டும். இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் 700 கோடி பேரும் திருந்துறதுன்னு முடிவு பண்ணி அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்டு அல்லது அவர்கள் நேர்வழியை ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்றைக்கி அல்லாஹ் எல்லாருக்குமே சொர்க்கம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான். புரியுதா? சொர்க்கத்தில் குறைவான இடங்கள் மட்டுமே உள்ளனன்னு சொல்லி எங்கேயும் போர்டு மாட்டி அல்லாஹ் வைக்கலை. எத்தனை பேர் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் என்ன பண்ண முடியும், சொர்க்கத்தை தர முடியும். பரந்த நோக்குடையவனும் மிக பிரம்மாண்டமான பெரிய மனசு, யாவற்றையும் நன்கு அறிபவனும். யாருக்கு பரிசு தரணும், யாருக்கு செருப்படி கொடுக்கணும், யாருக்கு நேர்வழி காட்டணும், யாரை மண்டைக்காய விடணும், இது எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறான். இது வரைக்கும் போதும். நாளைக்கு மீதி பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.